விஞ்ஞானம் பார்கவி நமக்காக சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா ஷேர் ஆன அறிவியல் தகவல்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸோட காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இது உங்க விஞ்ஞானம். உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை பத்தி சமூக வலைத்தளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுல சயின்ஸை பத்தி என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்றத சொல்றதா நம்ம விஞ்ஞானம். நாசா அப்படின்னு சொன்னாலே நிறைய புது புது விஷயங்கள் செய்வாங்க, ஸ்பேஸை பற்றி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க இப்போ புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சஃபயர். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு யோசிச்சோன்னா, ஸ்பேஸில் வந்து ஃபயர் உருவாக்குறதுக்கான ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து சைக்னஸ் ஏர்கிராஃப்ட்னு ஒரு ஏர்கிராஃப்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் ரிலீஸ் பண்ணோன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் அது வெடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அது வெடிச்சிச்சு அப்படின்னா மைக்ரோ கிராவிட்டியில் ஃபயர் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது சக்சஸ்ஃபுல் சயின்டிஃபிக் ஜர்னியா இருக்கும்னு நான் ஹோப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேர்ஃபுல் வித் தட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, நாசா வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ அங்கிருந்து கிளம்பி வரும்போதும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அளவுக்கு இவங்க டெவலப் ஆயிட்டாங்க. ஸோ நாசா இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தின நிறைய வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்ல கூட இருந்துச்சு. நம்ம துக்கமா இருக்கும்போது அலறதா நம்மளுக்கு ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம கன்சோல் ஆகிற மாதிரி நம்மளும் ஃபீல் பண்ணுவோம். அந்த டைம்ல துக்கம் தொண்டை அடைக்குது அப்படின்ற ஒரு லைனை நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அந்த லைனுக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்றத இப்போ ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம அழுகும்போது நம்ம தொண்டையில வந்து ஒரு லம்ப் மாதிரியான ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுமா. அப்படி ஃபார்ம் ஆகுறது எதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, குளோட்டஸ்னு ஒரு பார்ட் வந்து தானாவே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுமா நம்ம நார்மலா இருக்கும்போது. ஆனா வந்து அழுகும்போது அது ஓப்பன் ஆயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த லம்ப் ஃபார்மேஷன் நம்மளுக்கு தொண்டையில ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணோன்னா இதை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான கமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன்ஸ் கெட்டிங் வீக் அப்படின்னு சொல்லி அதை கமெண்ட் பண்ணியிருக்காரு. மற்ற கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நெவர் ஃபெல்ட் லைக் அ லம்ப் டு மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எத்தனையோ தடவை அழுதுருக்கேன், ஆனால் அது வந்து லம்ப் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆனதே கிடையாது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக அந்த சென்னை ஃப்ளட் வந்து சென்னையே திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மான்சூன் ரெயின்ஃபால் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஒரு புது விஷயத்தை யூகேவும் இந்தியாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, அண்டர் வாட்டர் ரோபோட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஓஷனில் என்னென்ன மாதிரி டிஃப்ரென்ஸான அக்கரன்சஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அண்டர் வாட்டர் ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராஜெக்ட்டில் அட்மாஸ்பியரிக் ரீஜியனில் எப்படி இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்காக ஏர்கிராஃப்ட் ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போ நிறைய பேர் சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் ஷேரும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இது கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சர்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, மறுபடியும் நீங்க இப்படி பண்றதுனால தான் நம்ம நேச்சர் நம்மளுக்கு திரும்பி இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தையும் நிறைய பேர் இப்போ சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னாலே டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், பூஸ்டன் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருவோம். ஆனால் இப்போ புதுசாக வித்தியாசமான ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கினிமா. என்னன்னா, இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2016. இது வந்து இந்த வாரம் ஜூன் 18 நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய சயின்ஸ் பேஸ்டு ஃபிலிம்ஸையும் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஜஸ்ட் $10 அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நிறைய பேர் இதை சமூக வலைத்தளங்களில் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையும் இப்போ நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் பார்த்துட்டு இருக்காங்க, லைக் பண்ணிட்டு இருக்காங்க, ஷேரும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. வாரம் நம்ம விஞ்ஞானம்ல ஏதாவது ஒரு ப்ராமினன்ட் பர்சனோ இல்லை ஒரு சயின்ஸ் பேஜை பற்றியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒரு சயின்ஸ் பேஜை பற்றி தான். யாரை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ESA இவங்களோட பேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து எவ்வளோ லைக் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 6 lakhs இருக்கு. இவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இவங்களுக்கு வந்து 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அடுத்த வாரம் விஞ்ஞானம்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் மறக்காம விஞ்ஞானம் பேஜை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லயும் விஞ்ஞானம் டைப் பண்ணி விஞ்ஞானமா பார்க்கலாம். சோ அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.